ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அண்டலிங்கத்தில் 1713 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். உலகில் எடுத்தது சக்தி முதலாய், உலகில் எடுத்தது சக்தி வடிவாய், உலகில் எடுத்தது சக்தி குணமாய், உலகில் எடுத்த சதாசிவம் தானே. உலகில் எடுத்தது சக்தி முதலாய், உலகில் எடுத்தது சக்தி வடிவாய், உலகில் எடுத்தது சக்தி குணமாய், உலகில் எடுத்தது சதாசிவம் தானே. ஒரே வரியில சொல்லணும்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துக்கும் மூல காரணமாகவும் செயலாகவும் அதனுடைய தன்மையாகவும் இருப்பது லிங்கம்தான் அப்படின்றதுதான் மொத்த வரியில இத சொல்ல முடியும். அப்ப செயல், தன்மை, மூல காரணம் எல்லாமே இருக்கிறதால நாம இதனுடைய நுட்பத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த அண்டலிங்கத்துல நம்ம பார்க்கக்கூடிய இதுல அனைத்து பொருட்களும் எப்படி தோன்றினா அதன் பின்னணியில உள்ள இறையாற்றல் என்ன அந்த பாடல்ல சொல்ற. உலகத்துல எல்லா பொருட்களும் எவ்வாறு தோன்றின, அதான் முதல் வரி. உலகில் எடுத்தது சக்தியாய், உலகில் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் அனைத்து செயல்களிலும் மூல காரணமாக மூல காரணியாக இருப்பது இறைவனின் சக்தி. அதுதான் ரொம்ப முக்கியம். பராசக்தி, அது பேராற்றல் வாய்ந்தது. எடுத்தது சக்தி வடிவாய், அடுத்தது வரி சொல்றாரு. அப்ப இந்த நம்ம பார்க்கிற எல்லா சராசரங்களும் பஞ்சபூதங்களும் அனைத்து வடிவங்களும் சக்தியின் வடிவங்கள். எதை பார்த்தாலும் கண்ணு எதிர பார்க்கிறோம். அது அசையும் பொருள், அசையா பொருள், உயிர் பொருள், அக்கிரணை எதுவா இருந்தாலும் அவற்றுள் அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய டைமென்ஷனே மாறுது. அப்ப உலகில் எடுத்த சக்தி குணமாய், அதோட இல்ல, அந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய இயல்புகள், தன்மைகள், குணங்கள் அதுவும் சக்தி தான்றாங்க. எவ்ரிதிங் மரமா பார்க்கலாம், உணவா பார்க்கலாம், மரமா பார்க்கலாம், அதுல இருக்கக்கூடிய கசப்பா பார்க்கலாம், இனிப்பா பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்து குணங்களும் சக்தி. அப்ப உலகில் எடுத்த அந்த சதாசிவம் தானே. இப்படி சக்தியை முதலாக கொண்டும் சக்தியை வடிவமாகவும் சக்தியை குணமாகவும் இந்த உலகத்தை தோற்றுவித்து அதற்குள் அண்டலிங்கமாக எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாய் வீற்றிருப்பவன் இந்த சதாசிவம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, சிவமும் சக்தியும் ஒன்றுதான். சதாசிவன் இறைவனே தன் ஆதிசக்தியை கொண்டு உலகை படைத்து அதன் வடிவமாகவும் குணமாகவும் இயக்கமாகவும் எங்கும் நிறைந்து நிற்கின்றான். இதுதான் உண்மையான பொருள். அப்ப இந்த சிவமும் சக்தியும் கலந்த உலகை இயக்குகின்றன அப்படின்றத ஒரு அழகான ஆன்மீக கதை, தெரிஞ்ச கதை தான். கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி அமர்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு முனிவர் வந்தாரு, பிரிங்கு முனிவர். அவர் என்ன நினைச்சாரு, சிவபெருமான மட்டுமே பரம்பொருள் அப்படின்னு ரொம்ப தீவிரமா நம்பினாரு. அவரு சக்தியை மதிக்கல, சிவனை மட்டுமே வலம் வர வேண்டும்ட்டு நினைச்சாரு. அதனால பார்வதி தேவி சிவனுக்கு மிக அருகில் அமர்ந்து கொண்டிருந்தாங்க இல்லைங்களா. உடனே பிரிங்கு முனிவர் என்ன பண்ணாரு, சட்டை யோசிக்காம வண்டு வடிவம் எடுத்து இருவருக்கு இடையிலே ஒரு சின்ன இடைவெளியில புகுந்து சிவனை மட்டுமே வலம் வந்து வணங்கினார். இதனால கோபமடைந்த பார்வதி, என் ஆற்றல் இல்லாமல் இந்த உலகில் எந்த வடிவமும் இயக்கமும் இல்லை அப்படின்னு இந்த முனிவருக்கு உணர்த்தணும்னு எண்ணினார். அதனால முனிவர் உடல்ல இருந்த தன்னுடைய சக்தி, சத, குருதி எல்லாத்தையும் திரும்ப பெற்றார். அப்ப அடுத்த கணமே உடல்ல சக்தி இல்லாததால பிரிங்கு முனிவரால நிக்க முடியாம எலும்பும் தோலுமா கீழே விழுந்துட்டார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, சிவன் உயிர் என்றால் சக்தி உடல். அப்ப இயக்கம் சக்தி இல்லை என்றால் உலகில் வேற எந்த வடிவமும் இல்லை, எந்த குணமும் இல்லை, ஒரு அணுவும் அசையாது. அப்ப முனிவர் அப்பதான் தன்னுடைய தவற உணர்ந்து பார்க்கிறாரு. சிவபெருமானவருக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்து உதவினாரு. மேலும் உலகுக்கு மிக முக்கியமான உண்மை உணர்த்த விரும்பினார். சிவபெருமான் பார்வதி தேவியை தன்னுள் ஒரு பாதியாக ஏற்றுக்கிட்டார். அர்த்தநாரீஸ்வரர் பக்கத்துல இருந்த பார்வதிய தன் உடம்புலே பாதியாக ஏற்றுக்கொண்டார்.
அப்ப இந்த கதையோட நீதி என்னன்னா, சக்தியே உலகுக்கு முதல் காரணம், சக்தியே உலகுக்கு வடிவம். அப்ப உயிர் சிவன்னா, உடல் சக்தி. சக்தியே உலகுக்கு குணம். அப்ப அந்த சக்திக்குள்ளே ஆத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் சதாசிவன் வீட்டிருக்கின்றார். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று என்பதே கதையினுடைய தத்துவம். இந்த பாடல் நம்ம பிராக்டிக்கலா எப்படி நம்ம டே டு லைஃப் கொண்டு போலான்னு பார்த்தோம்னா, எனர்ஜி அண்ட் ஆக்ஷன், செயல்பாடும் ஆற்றலும் ஒன்றுக்கொண்டு தேவையான ஒன்று. அப்ப சக்தியும் சிவனும் தேவை அப்படின்ற மாதிரி, பணமும் தேவை, அது திட்டமிடலோடு புத்தியும் தேவை அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். அப்புறம் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லா வடிவமாகவும் குணமாகவும் இறையாற்றல் மறைந்துள்ளதுன்னு நமக்கு சொல்றார். அதுக்கு அடுத்தது பாலின சமத்துவம்ன்றார், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்னர் பேலன்ஸ். அதான் அர்த்தநாரீஸ்வரரா கொண்டு வந்துடுறாரு இங்க நமக்கு உதாரணத்துக்கு. கடைசியா யூனிவர்சல் பாசிட்டிவிட்டி, எல்லாத்திலும் சதாசிவனும் சக்தியும் நிறைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்மையை நமக்கு புரிய வைக்கின்றார். இப்படியாக உங்க ஆற்றலை வீணாக்காமல் சரியான நோக்கத்தோடு செயல்படுவதை திருமந்திரத்தின் செயல்பாடாகும் நோக்கமாக இருக்கும் என்று கூறி தலத்தை கௌரியம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. கௌரியம்மா, நீங்க மைக் ஆன் பண்ணல. ஐயா மைக் ஆன் பண்ணிருக்கேயா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியே போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1713வது திருமந்திரம். சதா சிவ சொரூபம் சகலமும் உலகில். திருமந்திரம். உலகில் எடுத்தது சக்தி முதலா, உலகில் எடுத்தது சக்தி வடிவாய், உலகில் எடுத்தது சக்தி குணமாய், உலகம் எடுத்த சதாசிவன் தானே. அருமையான திருமந்திரம். உலகினை தோற்றுவிக்க எண்ணிய சிவ பரம்பொருள் தன்னுடலில் ஒரு கூறாக இடம் கொண்டிருக்கிற சக்தியின் துணையுடன் இவ்வுலகை படைத்து அருளினான். சக்தியுடன் சேர்ந்து படைக்கப்பட்ட உலகமே சக்தி வடிவானது, சக்தியின் தன்மை கொண்டது. வடிவம், உருவம், குணம், தன்மை, அதாவது செயலாற்றல். கழக வெளியீட்டில் சதா சிவனாகிய முழு முதல் தன்னை விட்டு நீங்கா ஆணையாகிய சக்தியே வினைமுதற் காரணமாக கொண்டு உலகினை தருத்தருள்வானை படைத்து அருள்கின்றனன். அதனால் சக்தியே உலகின் காரணம், உலகின் வடிவம், உலகின் குணம் என ஏற்றி கூறுவர். ஏற்றுரை புனைவு. சக்தி முதலா, சக்தியை முதற் காரணமாக கொண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. நான் கடைசியா பேசி நிறைவு செஞ்சுக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று 1713வது திருமந்திரம் அண்டலிங்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கின்ற அந்த பரம்பொருளை, அதனுடைய தன்மையை, வடிவத்தை, சக்தியை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று இருப்பு சக்தியாக பார்த்தோம், இன்று இயக்க சக்தியாக பார்க்கிறோம். உலகில் எடுத்தது சக்தி முதல் ஆய், உலகில் எடுத்தது சக்தி வடிவாய், உலகில் எடுத்தது சக்தி குணமாய், உலகில் எடுத்த சதாசிவன் தானே. உலகில் எடுத்தது, உலகில் எடுத்தது, உலகில் எடுத்தது, உலகில் எடுத்தது என்று சக்தியே முதலாக
சக்தியே வடிவாக, சக்தியே குணமாக அந்த சதாசிவன் இருந்தானே, இருக்கின்றானே, இருப்பானே என்பதுதான். அவ்வளவு எளிமையான ஒரு பாடல். இது நம்ம எல்லாராலையும் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இதுல என்னன்னா, இந்த உலகு என்பதை எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு பூமி மட்டுமா, அல்லது இது முழுக்க இருக்கிற அந்த சூரிய கோள் இருக்கின்ற அந்த அந்த பரம் முழுக்கதான். அந்த பரம் நாமும் அந்த படத்தில் தான் இருக்கின்றோம். இந்த சுற்றி கொண்டிருக்கிற அந்த உலகத்தின் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மத்ததெல்லாம் ஆச்சரியமா பாக்குறோம், நம்ம இருக்கிறதே ஆச்சரியத்துலதான் இருக்கிறோம். நல்லா சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற பூமி கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல்கள் தொலைவு இதுல ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு, அந்தரத்துல இருக்கு. அந்த அந்தரத்திலும் அத்தனை பெருங்கடல்கள் இருக்கின்றன. பேர் ஆழத்தோட இருக்கின்ற ஒரு ஆழியாக அதோடைய பெரும் ஆழமா இருக்கு. வெறும் அந்த அம்மாம் பெரிய ஒரு பேரண்டத்தில் அத்தனை கோடி நட்சத்திரங்கள், அத்தனை கோடி அந்த பால் மண்டல வீதிகள், இதுல அப்பாலுக்கு அப்பால் நின்று அருள் புரியும் அரூபனவன். அந்த அப்பால் என்பது நம்ம வெளியில பாக்குறது மட்டும் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ளேயே இருப்பவன் தான். அப்ப அந்த உலகில் அப்படின்னு பாக்குறத நம்மளை விட்டு வெளியில பாக்குறது மட்டும் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ளேயும் பார்க்கணும். அதுதான். அப்ப அந்த உலகில் எடுத்தது என்பது இந்த உலகை பார்க்கிறோம் என்றது மட்டும் இல்ல, உலகை நம் வழி, அதாவது புற வழியாகவும் பார்க்கிறோம், அக வழியாகவும் பார்க்கிறோம் என்பதுதான். அது உள்ளுக்குள்ள எத்தனை பேரண்டங்கள் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு செல்லுமே ஒரு பேரண்டம் தானே. அப்போது அது இந்த மாதிரி உள்ளே வெளியே எல்லா உயிர்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா உருவங்களிலும், வடிவங்களிலும், இது எல்லாமாகவும் இருப்பது. அப்ப அங்கு இதை நம்ம பார்க்கணும். அந்த நிலையிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த உலகில் எடுத்தது அப்படின்னா என்ன சொல்றாரு? 4 அடிகளிலும் அந்த எடுத்தது என்று வருகிறது. அது என்ன எடுத்தது அப்படின்னா, அந்த இறைவன் தன்னுடைய அவன் பவனி வருவதற்கு எடுப்பது, அல்லது அவனுடைய அவனுக்குள் இருக்கின்ற அந்த சக்தி மூலமாக எடுத்தது, அவன் உருவெடுத்தது என்று சொல்கிறோம் அல்லவா? அதாவது அந்த அருவாக உள்ளது, அது ஒரு உருவத்தின் மேல் சேரும் பொழுது அது உருவமாக ஆகிறது. அதுக்கு ஒரு அறிவியலாளர்கள் ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த பெரும் பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்குல்ல, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அந்த மாதிரி பெரும் கோள்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அது எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி போட்டு எடுத்து ஒரு இதுல பாருங்க. அப்புறம் அது எதுவுமே இல்லாம இருக்குல்ல, அதாவது அருவமாக இருக்கிறது இல்ல, அது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியலாம், அல்லது வேற அதாவது நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிற ஒரு பார்வையில. இப்ப அப்படி பார்க்கும் பொழுது மீதி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இது லெஸ் தேன் 1% சொல்றாங்க. லெஸ் தேன் 1% தான், 1% விட குறைவாகத்தான் இந்த அத்தனை கோள்கள், இந்த வீடு, மனிதர்கள், உயிர்கள், அதோடைய உடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாலும் கூட குறைந்தது 1% குறைவாக இருக்கிறது. மீதி எல்லாம் சக்திமயம், எங்கெங்கும் சக்திமயம், மீதி எல்லாமே சக்திமயம். அப்போ இந்த பாடலை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது உருவாக எடுத்தது, உயிராக எடுத்தது, இதுல இருந்து எதுவாக எடுத்தது என்று பார்க்கும் பொழுது அது அங்கு ஒரு பெரு அமைப்பாக ஒரு மேனிஃபெஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா, it has been manifested as this way அப்படிங்கிறது. அப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது தன்னுடைய அந்த சக்தியின் இருப்பிடமாக ஒரு பெரும் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறது, அல்லது பெரும் நிலையை எடுத்திருக்கிறது. அது ஒரு எப்படி ஒரு கடலை பார்க்கும்போது அலையாகவும், அதனுடைய நீள அகல ஆழ உயர அந்த மாதிரி பார்வையில பாக்குறோம் இல்லையா? கடலாகட்டும், மலையாகட்டும், ஒரு மலையாக பார்த்தாலும் அதோடைய பள்ளத்தாக்கும் பார்க்கணும், அதோடைய உச்சியையும் பார்க்கணும், அதோடைய அந்த சம்மிட் ஆஃப் த மவுண்டன் சொல்றோம்ல, அதோடைய அது எல்லாமே தான்.
அப்ப அதுவும் வந்து கடந்து இப்ப கடலுக்கு மேலே இத்தனை இதுவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல பாக்குறோம். ஒரு வீடு அப்படின்னாலும் பார்த்தாலும் எங்கெங்க தான் வீட்டை பற்றி சொல்லுவார்கள். வீட்டுல நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, சரி வீடு எப்படி கட்டுறோம் அப்படின்னா இடைவெளி விட்டு தான் கட்டுறோம். அதுல வந்து நிறைய இடம் இருக்கு. அப்போ வந்து இருக்கின்ற இடம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த அது ஒரு சுவருக்கும் இன்னொரு சுவருக்கும் அல்லது அந்த மேல் தளத்துக்கும் கீழ் தளத்துக்கும் இப்ப அதுல இருக்கின்ற இடம் இருக்குல்ல, அது அளவு அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க இடைவெளி விடும் பொழுது அது பெரிய வீடு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரிதான். அப்ப ஆனா நீங்க கட்டுறதுன்னா அதான் அந்த அந்த இதுல மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவார்கள். நீங்க ரெண்டு ஒரே அசைன்மெண்ட் 2 பேர்த்தையும் கொடுத்தாங்க. அப்ப கொடுத்துட்டு இந்த மாதிரி தர்மன்ட்ட சொல்லிட்டு இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்கணும், எப்படி நிரப்புறங்கிறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரப்பலாம். அல்லது அதே போல இன்னொரு இவர் துரியோதனன் அவர்கள்கிட்ட வந்து சொல்றாங்களா நீங்களும் வந்து நிரப்புங்க. அது ஒரு கதையாக சொல்வார்கள். பல்வேறு வடிவங்கள் இருக்கு அந்த கதைக்கு. ஆனா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா எல்லாம் வைக்கோல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு நிரப்பி அதை வந்து நிரப்பாங்களாம். ஒரு தர்மர் வந்து ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கின் வெளிச்சம் முழுக்க இருக்கு, அது முழுக்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு. இப்ப இதுவும் நிரப்புதல் தான், அதுவும் நிரப்புதல் தான். ஆனா எந்த நிரப்புதல் நம்மளை வந்து ஒரு ஒரு அந்த ஒரு குட் வைப் ஃபீலிங், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விளக்கின் ஒளி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இறைவனுக்கும் நம்ம வந்து எடுக்கின்ற ஒன்றும் அது அவனுக்காக நம்ம எடுக்கிறோம்ல. அதாவது அந்த பக்தியை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வகையில் எடுப்பார்கள். அதே மாதிரிதான் இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த உலகில் எடுத்தது சக்தி முதல் தான். அந்த சக்தி தான் எல்லாத்துக்கும் மூலம். ஆதிசக்தி என்றும் நம்ம பார்க்கிறோம்ல. சமயபுரம் பக்கத்துல ஒரு ஆதி பராசக்தி ஒரு அது மூல மாரியம்மன் என்று சொல்வார்கள். அது ஒரு ஏன்னா ஊர் பக்கம்ங்கிறதுனால நான் அடிக்கடி போவோம். அப்ப அங்க அந்த அதாவது அந்த சக்தி இருக்கும், அவட பீடம் இருக்கும். இப்ப அதே சக்தியை வந்து வெளியில கூட்டி வந்து ஊர்வலம் நகர வளம் போடுங்கிறப்ப அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனா அதோடைய ஃபார்ம் வந்து அதோடைய மூலமாக ஒன்று இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் அந்த மூலம் என்று ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அப்ப அதனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரும் பேராச்சரியமாக இருக்கும். அந்த சக்தி முதலாக உலகில் எடுத்தது, அப்புறம் உலகில் எடுத்தது சக்தி வடிவமாக எடுத்தது. வடிவம் என்றாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வடிவுடை அம்மனை பற்றி நம்ம ராமலிங்க அடிகளார் அருமையான பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அப்ப அந்த வடிவம் என்பது எதெல்லாம் வடிவம்? நம்மளுடைய உடலுடைய வடிவம். இன்னும் சொல்ல போனா உள்ளுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஆர்கனுமே ஒரு வடிவம் தானே. ஒவ்வொரு செல்லும் ஒரு வடிவம் தானே. அதை சுற்றி இருக்கின்ற எல்லாமே வடிவம் தானே. அப்ப அந்த வடிவம் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க வேண்டும். அண்டலிங்கம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய எங்கு மூலமாக வருகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த மூலம் எந்த வகையில் அந்த இதன் ஊடாக பயணிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அது எங்கெங்கெல்லாம் நிறைந்திருக்கிறது, எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருடையும் அந்த உயிராக, அந்த உயிரே அந்த சிவன் தானே. அந்த சிவன் இந்த சிவனிடத்திலே இருக்கிறான், அவன் இந்த ஜீவன் இடத்திலே இருக்கிறான். அப்ப எங்கெங்கும் இருக்கும். அப்ப எங்கெங்கும் இருக்கிறது எல்லாமே சரி. எங்கெங்கெல்லாம் இருக்கா? எறும்பிலும் இருக்கிறார், அந்த யானையிலும் இருக்கிறார். அது சொல்லுவார்கள், நீங்க வந்து கரும்பு தோட்டத்தில் நுழையும் பொழுது, அதை வந்து பிசினஸ் ட்ரைனிங்ல எல்லாம் ஒரு இது சொல்லுவோம். அது எப்படின்னா, நீங்கள் கரும்பு தோட்டத்தில் இருக்கும் பொழுது யானையாக இருங்கள். நீங்கள் கரும்பின் சக்கை உங்களிடம் கொடுக்கப்பட்டிருந்தால் அங்கு எறும்பாக இருங்கள் என்று. அப்ப அதாவது இறை சக்தி ஒன்றுதான், எல்லாமே இருக்கும். எங்க இருந்தாலும் அந்த இறையை நம்ம பார்க்க முடியும். அதாவது வாய்ப்பை தேடுபவர்களுக்கு, இந்த சாத்தியக்கூறுகளை தேடுபவர்களுக்கு எங்கும் பார்க்க முடியும், எதிலும் பார்க்க முடியும், எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். அளப்பரிய வாய்ப்புகளாலும் அளப்பரிய சாத்தியக்கூறுகளாலும் நிறைந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையில ஒரு கதவு தான் மூடப்பட்டதுன்றதுனால அத்தனை எத்தனையோ கதவுகள் திறக்கப்படும். அதான் ஒவ்வொரு சுவரிலும் நீங்கள் பார்க்கிறீங்க அப்படின்னா, ஒரு சுவரை முற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா அங்கு பல கதவுகள் திறக்கப்பட வேண்டிய வேலை இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப அதே மாதிரிதான் வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. இதே போலதான் இறை சக்தி என்பது எங்கு இருக்கிறது என்றால் இழந்த வாய்ப்புகளில் மட்டுமல்ல, ஈட்டப் போகின்ற வாய்ப்புகளிலும் இருக்கிறான். அதுதான் இது வந்து மனித சக்தியோட ஒப்பிடலாம், நீங்க வாழ்க்கையின் தொழில் சக்தியோட ஒப்பிடலாம், எல்லாவற்றிலும் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அப்போ வந்து இறையாக பார்க்க தெரிகின்ற ஒரு மனம் வேணும்.
அதை தெரிகின்ற, அந்த புரிகின்ற, அதை உணர்கின்ற தன்மை இருந்தது அப்படின்னா அந்த அண்ட லிங்கத்தை நாம் தரிசிக்கலாம். எப்படி தரிசிக்கலாம்? மூலமாக தரிசிக்கலாம், முதலாக தரிசிக்கலாம், வடிவமாக தரிசிக்கலாம். அந்த வடிவம் நான் ஏற்கனவே சொன்னது போல உள் வடிவம், வெளி வடிவம், அந்த ஆர்கிடெக்சர், அந்த ஜியாகிரபி எல்லாமாகவும் ஒரு சூரியனை பார்க்குறோம், நிலாவை பார்க்குறோம், அதோடைய அந்த அமாவாசைக்கு வந்து ஆங்கிலத்துல ஒன்று நியூ மூன் என்று சொல்லுவோம். நோ மூன் கூட கிடையாது, நியூ மூன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவோம், ரைட்? அப்ப அது மாதிரியா பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் தாண்டி மூன்றாவது அடியில் சொல்றது குணமாக பார்க்கலாம். குணம் என்றால் என்ன? அதே ஆங்கிலத்திலே ஒரு சொல் மூலமாவே அதை வந்து புரிஞ்சுக்கலாம். பிஹேவ் அப்படின்னு இருக்கு, பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம்னா பி பிளஸ் ஹேவ், அதுவாக இருத்தல், அதை வைத்திருத்தல். இப்ப இவன் நல்ல ஒரு குணவாளனாக இருக்கிறான் அப்படின்னா எதை வச்சு குணவாளனாக இருக்கிறான் அப்படின்னா அவர் எங்க விட்டாலும் அதே குணமாக தான் இருப்பாங்க. எந்த சூழல்ல இருந்தாலும் அங்கு அவர்கள் அந்த குணநலம் மாறாது. அதே மாதிரி அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த இருப்பு என்பது ஒரு வற்றா இருப்பு என்று சொல்வார் இல்லையா, அது மாதிரி அந்த வற்றா இருப்பாக நம்ம வந்து இருக்கின்ற, அதாவது அன்பு என்பது வற்றா இருப்புதான், அமைதி என்பது வற்றா இருப்புதான், ஆற்றல் என்பது வற்றா இருப்புதான். அதே போல நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாமே வந்து வற்றா இருப்புதான். அந்த மாதிரி இருப்பதுதான் அந்த குணம். அப்ப குணமாக இருக்கிறான். அந்த குணத்துக்கு நீங்க எப்படி ஒரு ஷேப் கொடுப்பீங்க சொல்லுங்க? கொடுக்க முடியாது இல்லையா? அது வந்து உங்களால ஒரு இன்விசிபிள் எனர்ஜின்ற மாதிரி தான். அதனாலதான் ஆங்கிலத்தில் இன்னொன்னு சொல்லுவாங்க, the power is in the invisible. விசிபிள்ல இருக்கிறத விட இன்விசிபிள்ல பவர் இன்னும் அதிகம் கூட இருக்கு அப்படின்றதுதான். அப்போது நம்ம கோயிலில் இருப்பதாக அந்த லிங்கத்தில் மட்டும்தான் சிவன் இருக்கிறானா அப்படி இல்லை, அதோட கோபுரத்திலும் இருக்கிறான், அச்சிலையும் இருக்கிறான், அதுல பணியாளர்களிடம் இருக்கிறான், அங்கு ஊறுகின்ற எறும்பிலும் இருக்கிறான். அப்படிங்கிற மாதிரி பார்ப்பதுதான் அந்த அண்டலிங்கத்தை நாம் தரிசிக்கின்ற ஒரு பார்வையாக பார்க்கிறேன். இப்போது குணமாக இருக்கிறான். அதற்கு பிறகு சொல்லும் பொழுது என்ன? சதா 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 சிவம், சாந்த 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 சிவம், சாந்த 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 சிவம், சக்தி சிவம், முக்தி சிவம் என்று சொல்றது மாதிரி அந்த சதா சிவனாக இருக்கின்றான். அந்த சதா என்றால் என்ன? சதா காலங்களிலும், சதா இடங்களிலும், சதா தொழில்களிலும், சதா நேரங்களிலும் என்று எங்கெங்கும் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் சொல்லுவோம்ல, எனிவேர் எவ்ரிவேர், எனி டைம் எவ்ரி டைம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கலந்து இருக்கின்ற அந்த உயர்நிலை தான் நமது இந்த அண்டலிங்கம். அதை பார்க்கின்ற அருமையான ஒரு இரண்டாவது பாடல். எளிமையாக இருப்பது என்பதால் அதில் வலிமை இல்லை என்பதெல்லாம் இல்லை, அதிகமான வலிமை இருக்கிறது இந்த பாடலிலும் என்று சொல்லி இதை பத்தி பேசினா நிச்சயமா பல நாட்கள் பேசுறதுக்கான கண்டென்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. சிறப்புங்க, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, அவர்களுடைய விளக்கம் முழுமை, ஓரளவு முழுமையாக எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருக்காங்க. உணரப்பட வேண்டிய தத்துவம் இந்த அண்டலிங்க இந்த உலகமாக மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. அந்த இருப்பு நிலையாகிய சிவன்தான், சிவத்தை தான் லிங்கம் என்று குறிப்பிடுறாங்க. அது ஒரு குறியீடாக நமக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. வார்த்தை தான், அதுக்கு உருவமும் கொடுக்குறாங்க, குணமும் கொடுக்குறாங்க. ஏன்னா இறைவன்கிட்ட இல்லாத குணமா? எண்ணறிய குணங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த அண்டலிங்க தத்துவத்தை புரிந்து கொண்டாலே போதும், மொத்த திருமந்திரத்தினுடைய சாரத்தையும் நாம விளங்கி கொள்ளலாம். எளிமையாகவும் இருக்குது, இனிமையாகவும் இருக்குது. அத்தகைய இனிமையானவர்கள் மூலம் கேட்கும் போது அதை பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. உலகில் எடுத்தது சக்தி முதலா, உலகில் எடுத்தது சக்தி வடிவா, உலகில் எடுத்தது சக்தி முதலா, உலகில் எடுத்தது சக்தி சக்தி
குணமா உலகில் எடுத்தது சக்தி முதலா உலகில் எடுத்தது சக்தி வடிவா உலகில் எடுத்தது சக்தி குணமா உலகம் எடுத்த உலகம் எடுத்த உலகம் எடுத்த உலகம் எடுத்த சதாசிவன் தானே உலகம் எடுத்த சதாசிவன் தானே உணர்த்தி சென்றிருக்கின்ற ஆசான் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக அருமை. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். நான் நேரடியாக டிரான்ஸ்லேஷன் போயிடுறேன். சதாசிவன் created worldly abode with Shakti's aid, created worldly abode as Shakti's form, created worldly abode as Shakti's traits அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு. சக்தி தான் இங்கே அனைத்துமே இந்த உருவெடுக்கிறது, வெளிப்பட்டது. சிவம் எப்படி வெளிப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, என்ன உருவம் எடுத்திருக்கிறாங்க, மேனிஃபெஸ்ட் ஆனது எந்த வகையா வெளிப்பட்டிருக்காங்கன்னா சக்தியாக தான் வெளிப்படுறாரு சிவம். அவர் சக்தி வடிவா, இந்த அண்டமே சக்தி வடிவாக தான் இருக்கு. அது நமக்குள்ள இருக்க பிண்டமா இருந்தாலும் சரி, நம்மளோட உருவம் உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தோட வடிவமானாலும் சரி, எல்லாமே சக்தியாக தான் வெளிப்பட்டு இருக்கு. உலகம் எடுத்தது சக்தி குணமாய். அந்த குணம் ஒவ்வொரு இதுக்கும் அது ஆதார தன்மைகள். இப்ப சூரியனோட தன்மை என்ன, சந்திரனோட தன்மை, இந்த அண்டத்தோட தன்மை என்ன, இந்த பூமிக்குன்னு உள்ள பூமி தேவியோட தன்மை என்ன, அந்த குணம் என்ன, நம்மளோட குணம் என்ன, நம்மளோட மனம் எப்படி இயங்குது, அறிவு எப்படி இயங்குது, சித்தம் எப்படி இயங்குது, இப்படி அனைத்துமாக இருப்பதும் சக்தியால தான். ஏன்னா இந்த இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இந்த முப்பெரும் தேவியர்களோட இணைந்து அந்த சிவம் வெளிப்படுற விதம் தான் இது எல்லாமே. உலகில் எடுத்த சதாசிவன் தானே. சதாசிவன் தான் அந்த 5 முகம் கொண்ட சிவம். அந்த ஐயாவோட அந்த சதாசிவன், மகேந்திரன் ஐயாவோட சதாசிவன் விளக்கம் ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. அந்த 5 இது பார்த்தீங்கன்னா சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருடம், ஈசானம், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த பிரம்மராக இருந்ததும், சத்யோஜாதரா இருந்து அந்த பிரம்ம நிலையில இருந்து உருவாக்குற விஷயங்களும் சிவம்தான். வாமதேவராக இருந்து காத்தல் பண்ணதும் சிவம்தான். அது மாதிரி அகோரர், நம்ம கால பைரவரா நான் பார்ப்பேன், தத்புருஷர், அப்புறம் ஈசானர், இப்படி அந்த 5 தொழில்களையும் செய்ய வைக்கிறது யாருன்னா அந்த முப்பெரும் தேவியர்களின் துணை கொண்டுதான் சிவம் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாமே சிவமும் சக்தியாக சேர்ந்து இருக்கிற நம்ம சிவத்தை உணரணும் அப்படின்னா, நம்ம இந்த சக்தி நிலையில, நம்ம உருவெடுத்திருக்கிற நிலையில இருந்து தாண்டி நம்ம உள் கடந்து தான் போய் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே வெளியில இருக்கிற அனைத்து விஷயங்களுமே என்ன, வெளிப்பட்ட விஷயங்கள். சக்தியால நம்ம கர்ம வினைகளுக்காக எப்படி உருவெடுக்கணுமோ அப்படி உருவெடுத்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்குற விஷயங்கள். நம்மவே சக்தியாக தான் இருக்கோம். நம்மளோட மனமும் சக்தியாக, அறிவு எல்லாமே சக்தியாக இருக்கு. அப்ப நம்ம சிவத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெளிப்பட்டதுல இருந்து இல்லாம அதையும் தாண்டி உள்ள போகணும். உள் கடந்து போகும்போது தான் அந்த நமக்குள்ள இருக்க சக்தி தன்மையும் தாண்டி உள்ள போகும்போது, அந்த அமைதி நிலையை தொடும்போது தான் இந்த இறைவனை உணர முடியும். அதுதான் அது எங்க உணர முடியும் அப்படின்றப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சுக்கு நடுவுல இருக்க கேப்பு, எண்ணங்களுக்கு நடுவுல இருக்க கேப்ல நீங்க உணர முடியும். அதையும் தாண்டி உள்ள போனீங்கன்னா, ஆதாரமாக இருக்க அந்த உள் அமைதியில தான், அது வெளிப்படாத ஒரிஜினல் தன்மையில இருக்கிற சிவத்துல நம்ம நிலைத்து நிற்கணும்னா, அது உணர்தலுக்கு கொண்டு வரணும். இந்த பாடல்லாம் படிக்கிறப்ப ஐயாவும் மகேந்திரனையும் சரி, தியாகராஜன் ஐயாவும் சரி, அவ்வளோ உணர்ந்து போகணும் அப்படின்றது தான் இங்க எல்லாருமே வலியுறுத்துற நம்மகிட்ட சொல்ற விஷயங்கள்.
அதுதான் நானும் இதுல பார்க்குறேன். நம்ம அந்த படிக்கும்போதே, அத கேட்கும்போதே, அத உணர்வுக்கு கொண்டு போய் ஏன்னா அந்த வெளிப்பட்ட விஷயங்கள்லயே நம்ம வந்து இருக்காம, இதெல்லாம் துணையா கொண்டு நம்ம எப்படி இறைவன உள்கடந்து உள்ள போகணும், அது உணர்வு நிலைக்கு எடுத்துட்டு போகணும், அத உணர்ந்து பார்க்கணும், அனைத்தும் இறைவனாக பார்க்கணும், அனைத்தும் சக்தி வடிவமாக பார்க்கணும், அனைத்து குணமும் இங்க இறைவியா தான் இருக்குன்றத பார்க்கணும். இது அனைத்தும் சதாசிவனோட திருவிளையாடல் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம உணர்வுக்கு கொண்டு போகணுன்றது தான் நான் நினைக்கிற விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் எதுவும் உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? கிருத்திகா அம்மா இணைஞ்சிருக்காங்க. லிசனிங் போட்டிருந்தாங்க. வாங்கம்மா, நீங்க எதுவும். நன்றிங்க, நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.